கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் பேக்கரி கடை ஷட்டரை உடைத்த கொள்ளையன் பாம்பு போல் ஊர்ந்து சென்று பணத்தை திருடிச் சென்றுள்ளான். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் திருச்சி செல்லும் பிரதான சாலையில் நூற்றுக்கணக்கான கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள் அமைந்துள்ளன. அதே பகுதியில் செயல்பட்டு வரும் பேக்கரி கடை ஒன்றின் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 11:30 மணி அளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் அந்த கடை வாசலில் படுத்து உறங்குவது போல நடித்து அவர் அணிந்திருந்த பையில் வைத்திருந்த மர்ம பொருளை ஒன்றை வைத்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூட்டை திறந்துள்ளார். கடையின் சட்டரை லேசாக திறந்த அந்த நபர் பாம்பு போல மெதுவாக ஊர்ந்தபடியே உள்ளே சென்றுள்ளார். கடைக்குள் சென்ற அந்த மர்ம நபர் கல்லா பெட்டியை திறந்து பார்த்தபோது சில்லறை காசுகளும் சில ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்துள்ளன. உள்ளே எதிர்பார்த்த அளவு பணம் இல்லாதால் ஏமாற்றம் அடைந்த அவர் அதனைத் தொடர்ந்து தனது செல்போனில் இருக்கும் டார்ச் மூலமாக கடையை நோட்டமிட்டு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சட்டர் வழியாக மீண்டும் ஊர்ந்தபடியே அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளார். கரூர் மாநகரில் பேக்கரி கடை ஒன்றில் நள்ளிரவு நேரத்தில் கொள்ளையன் சட்டரை திறந்து உள்ளே நுழைந்த சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே முகமூடி அணிந்த கொள்ளையர்களின் வீடியோ வெளியான நிலையில் இன்று காலையும் 4 முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்த வீடியோ ஒன்று வெளியான நிலையில் இரண்டாவதாக தற்போது இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.